ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம் கந்தாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்கப் போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு கேது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுதலமாக இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். மகர ராசி அன்பர்களே, மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 7 சனி விலகிவிட்டது. எனவே இம்மாதம் பொருளாதார நிலை திருப்தி தரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்க முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வீடு வாசல் தேடி வரும். அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் பார்வை உங்கள் ராசிகளை பதிவதால் மாதத்தின் பிற்பகுதி வளர்ச்சியும் முன்னேற்றத்துடனும் வருமானம் அதிகரித்தும் காணப்படும். இனி ஒரு கிரகங்களின் நகர்வுகளை வைத்து தனித்தனி பலன்களை நாம் பார்க்கலாம். மாதத்தின் முதல் நாள் ரிஷபத்தில் சூரியன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவினர்கள்ட்ட பகை உண்டாகும். உறவினர்கிட்ட பகை என்ன உண்டாகும்? அவங்களுக்கு டிமாண்டுகளெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா உங்கள்கிட்ட பகைமை பாராட்டுவாங்க. வேறு வழி கிடையாது. வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சவங்க கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ இல்லை சுற்றுலா போன்ற காரணத்துக்காகவோ சில சமயங்களில் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுசாக வேலை தரவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வாகனத்தில் பழுதுகள் அதிகரிக்கும். வாகனத்தை மாற்ற வேண்டியது இருக்கும். அல்லது பராமரிப்பு செலவு கூடிக்கிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதுனால தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு நிலம்லாம் நஷ்டப்படும். அதனால் ஏதாவது இடங்கள்லாம் வாங்கி போட்டிங்கன்னா அதெல்லாம் அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி வேறு எவனாவது பட்டா போட்டு தான் பண்ணிட போகிறானுங்க.
வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. நண்பர்கள் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. அதனால் யாரையும் நம்பாதீங்க. இறைவனை நம்பி இந்த காலத்தை கடந்து செல்வது மிக மிக முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன், அவர் ரிஷபத்தில் உள்ள புதன் வைகாசி 15 தான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா 6க்கும் 9க்கும் அதிபதியான அந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகாரிகள் கெடுபிடிகள்லாம் கொஞ்சம் குறையும். தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம், லாபங்கள்லாம் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுயநலம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் நண்பர்கள் பகைவர்களாவார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்க மாட்டாங்க. குழந்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவர்களை அன்பாக திருத்த பாருங்கள். அதிகாரத்தால் திருத்த முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர பிரியராக இருப்பதனால உங்களுடைய செலவுகள் அதிகமாகும். வசதி வாய்ப்புகளை கூட்டிக் கொள்வீங்க. போட்டிகளில் நல்ல வெற்றி பெறுவீங்க. அதே வைகாசி 15 அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருப்பீங்க. யார்ட்டையும் உறவினர்கிட்ட பகைமை வரும்போது அல்டிமேட்டாக தான் நடக்கும். கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனையாகும். கடன் யாருக்கும் கொடுக்கவும் செய்யாதீங்க. கொடுத்தீங்கன்னா வசூலாகாது. கல்விகளில் தடை ஏற்படும். அதனால் மாணவர்களுக்கு கவனமாக ஒழுக்கமாக இருந்து கல்வியை படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. லாப நோக்கத்தோடு பழகியவங்கள்லாம் இனம் கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கிடுவீங்க. நண்பர்கள் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி திடீரென இடம் மாறுவீங்க. உடல்நல குறைவு ஏற்படும். அடிக்கடி அசுகங்கள் உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனை தான் நச்சுன்னு இருக்கும். பெருசாக வந்தால் கூட ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து வந்துடலாம். அதை விட்டுட்டு ஒரு 2 நாளில் கால் வலி, கை வலி, முதுகு வலி, மூச்சு விட முடியல, ஜலதோஷம் அப்படின்னு ஏதாவது ஒன்று மாற்றி எரிச்சலை கொடுக்கும். அதிகாரிகள் மாற்றம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை தருது. மிதுனத்தில் உள்ள சுக்கிரன் வைகாசி 25 கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவருடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்க காலியத்தில் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வுலாம் இப்போ உங்களை தேடி வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு மேலே சம்பாதிக்க சூழ்நிலை ஏற்படும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் அகலும். அவர் 25ஆம் தேதி கடகத்துக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சகாயஸ்தானத்தில் இருக்க குருவும் தொழிற்சானாதி சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். புதிய பொறுப்புகள், பதவிகள்லாம் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள்லாம் கையில் புரளும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடுதலாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் நன்றாக கிடைக்கும். ஆசிரியருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். பெண்கள் தைரியத்தோடு செயல்பட்டு சாதனைகள் படைப்பார்கள். வைகாசி 18ஆம் தேதி குரு கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். கடகராசி குருவிற்கு உச்ச வீடாகும். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதனால் தடைகளையெல்லாம் தகர்த்து அதை படிக்கட்டுகளாக்கி உங்களுடைய வெற்றிகளை பதிய வைக்க போகிறீங்க. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி பெறும். குருவின் பார்வையினால் உங்களுக்கு ராசியும் வெற்றி ஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. ராசியை பார்ப்பதனால உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் போகும். உடல்நலத்திருந்த குறைபாடுகள் அகலும். மருத்துவ செலவுகள் குறையும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த அரசியல் பொறுத்தவர்கள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும்.
பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரும். வியாபாரம், பொருட்கள் போன்றவை நன்றாகவே இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படும். இந்த மாதம் சிறப்பு பெற சித்தர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை தரும். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பேச்சு இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பேச்சின் பலன்கள் தீர்க்கமாக, விரிவாக 2 நாட்களில் காணொலிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.